அதிமுக கிட்ட பாமக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை திரு ராமசுப்ரமணியன் சொல்றாரு. அப்படி அதிமுக கிட்ட வரும்போது அந்த கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கை முன்வைத்தால் அதிமுகவினுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை, அதிமுகவினுடைய பதில் நம்ம இப்பயே பார்க்க முடியாதுல்ல. அரசியல் சூழலில் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய விநாயகம் ஐயா சட்டமன்றத்தில் கேட்டபோது கூட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நான் நிதானமாக பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அண்ணாவின் பெயரில் நடைபெறுகிற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு தெளிவாக அரசியல் அந்த போக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு புறத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 14 கட்சி, இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2024 தேமுதிக, புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக், SDBI போன்ற பல கட்சிகள் இருந்தன, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் இருந்தன. ஆனால் இங்கே அடுத்து காய் நகர்த்துவது 2026க்கு போயிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிறது 3.8 சட்டமன்ற தேர்தல் எடுத்தாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட போனாங்க. அப்போது 4.2ஆக வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளும் 1% எடுத்த சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு 2.2% உயர்ந்திருக்கிறது. இது வடபுலத்தில் இந்த 2 கட்சிகளும் அதிக அழுத்தத்தோடு பயணிக்கக்கூடிய 2 கட்சிகள். சரி, இப்ப நாம பார்க்க வேண்டியது, நீங்க 2024 படியே இன்னைக்கு நிறைய கட்சிகள் இருக்குது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் இருக்கிறார், அது மாதிரி புதிய கட்சி திரு நடிகர் விஜய் வந்திருக்கிறார். இப்ப இது யாருப்பா ஆரம்பத்தில் இதை கொளுத்தி போட்டு விட்டது அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எல்லா புகழும் இறைவனிக்க மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே போகும். ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுகவிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டது விடுதலை சிறுத்தைகள். அதற்கு பிறகுதான் நடிகர் விஜய் அந்த இதுல விக்கிரவாண்டியில சொன்னார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாரு. இப்ப அதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதே நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குமா, அந்த அளவுக்கு அவர்கள் வலிமை இழந்து கொண்டே போகிறார்களா என்பதும் ஒரு பார்வைக்கு உரியது. ஒரு செய்தி, 2026 கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். ஆனால் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 96 பேர். அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி 34 சட்டமன்ற உறுப்பினர். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்றைக்கு 18 சட்டமன்ற உறுப்பினர். அவங்க கிட்டேயே கலைஞர்கிட்டயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்காத பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் நீங்க கேட்டிருக்கீங்களே அதிமுகவுக்கா பாஜகவுக்கான்னு கேட்கறீங்க. நான் இப்படி கேட்கிறேன், அதிமுகவுக்கும் இல்லாமல் பாஜகவுக்கும் இல்லாமல் அது ஏன் திமுகவுடனும் இருக்கலாம்ல? திமுகவும் என்று போட்டிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது, இப்பொழுது முடியாது. அடுத்த இன்னும் 10 ஆண்டு காலம் கழிச்சு முடியுமா? அது முடியலாம், முடியாமலும் போகலாம். அது எனக்கு ஆரிடம் சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட அரசியல் விமர்சகர் நானும் இல்லை. ஆனால் பிறந்த குழந்தைக்குத்தான் பெயர் வைக்க வேண்டும். அடுத்த ஆண்டு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்றே தெரியாது. அது மாதிரி தான் இன்னைக்கு கூட்டணி ஆட்சி. கலைஞர் அவர்கள் 96 பேரை மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தும் போதே கூட்டணி ஆட்சி இல்லை. காங்கிரஸ் அன்றைக்கு கேட்டார்கள், ஆமா காமராஜர் ஆட்சி அமைப்பதற்காக எங்களுக்கு கூட்டணி வேணும்னு கேட்டாங்க. கலைஞர் சொன்னாரு திமுக கூட்டணியில புகைச்சல் இருக்கு அப்படின்றத மட்டும் முன்கூட்டியே அதிமுக சொல்றாங்கல்ல. அப்போ அன்புமணி ராமதாஸ் பேசும்போது ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்றார், பாஜக அப்படின்னு குறிப்பிடாம சொல்றார். இதற்கு முன்பு கூட்டணியில இருந்தது அதிமுகவோட, இப்போ கூட்டணியில இருக்கிறது பாஜக கூட. அப்போ அதனாலதான் அதிமுகவுக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறாங்களா? ஏன்னா அப்படியான ஒரு சூழல், அரசியல் சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னும் போது அதிமுக கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். அப்படி வச்சா இந்த நிபந்தனையை அதிமுக ஏற்குமான்னு கேட்கிறோம். நெறியாளர் சகோதரி, சரியான கேள்வியை கேட்டீங்க. இந்த நியூஸ் 18 வாயிலாக முன்னாள் மத்திய அமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, அவங்ககிட்டே நீங்க கேளுங்க, ஐயா நீங்க அதிமுகவுடையா பாஜகவுடையா? கேட்டோமே, அதான் சொல்லலையே. அப்படி சொல்லாத போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சொல்லுவார்? தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி சொல்லுவார்? ஆகவே 6 இடங்கள் அரசியல் ஆகாது.
அடித்தட்டு மக்களுக்கான கட்சியை நீங்கள் கொண்டு வர்றீங்க, உங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 4.2% கடைசி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து அதை வச்சு மரியாதைக்குரிய பேராசிரியர் சொல்றாரு 6% இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் கடைசி தேர்தல் தான் நமக்கு கணக்கு. 35 மார்க்குக்கு கீழே போனாலே நான் பெயில், அவ்வளவுதான். 60 மார்க்குக்கு போனால் நான் அதிகமா படிப்பவன் என்று பொருள். அது மாதிரி தான். ஆகவே இங்க 4.2 எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் உங்கள் நண்பனை தேர்ந்தெடுங்க. எந்த நண்பன்? கூட்டணி நண்பன். அது சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி நட்பை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் பாஜகவுடன் இந்த கோரிக்கை வைக்கிறீங்களா அல்லது திமுகவுக்கு வைக்கிறீங்களா? ஒருவேளை திமுகவுக்கு வச்சால் விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே இதே கோரிக்கை அங்க வச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் 2.2%. ஒருவேளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நினைத்தால் இவர்களை வெளியேற்றிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி அதிமுகவுக்கு போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் திமுக பக்கம் போகலாம். ஆகவே இதை வாய் திறந்து பேச வேண்டியது தமிழ்நாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமே இருக்கிறது. இப்போ ஒரு பால போட்டிருக்கிறாரு, சிக்ஸரா போரான்றது இல்ல. ஆருடம் சொல்ல வேண்டான்னு திரும்பி திலபமா ஆரம்பத்திலே சொன்னாங்க. நீங்க சொல்றது ஆருடம் சொல்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லுவது ஆருடம் இல்ல, நான் சொல்லுவது புரிதல், யதார்த்த அரசியல், நடப்பு நாடாளுமன்ற தேர்தலை எடுத்த வாக்கு சதவீதம். ஆகவே இதை வச்சு தான் அப்ப அவங்க கேட்கிறது என்னன்னா, திமுகவுக்கா அதிமுகவுக்கா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது. என்னோட கேள்வி, திமுக தன்னோட கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொல்றாங்க. கூட்டணியில இருந்து நான் வெளியேற போறதே இல்ல அப்படின்னு விசிகாவும் உறுதிப்படுத்துறாங்க. ஆனா ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி அப்படின்ற ஒரு ஓபன் அழைப்பை விடுக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு பிறகு அன்புமணி இப்படியான ஒரு கருத்தை சொல்றாருன்னா அது அதிமுகவானதா பார்க்கப்படும் தானே? நீங்க அப்படி பார்க்க கூடாது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன். இது ஒரு நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து சொன்னது யாரு? அண்மையில் புதிய கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம். இது 2வது கட்சி. அடுத்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. ஒருவேளை இவர்களெல்லாம் ஒரு நேர்கோட்டில் மக்கள் கூட்டணி மாறி இவர்கள் ஒரு கூட்டணி ஆரம்பிப்பார்களோ? ஏனால் பெரிய பெரிய கட்சியில போனோம்னா நம்மளை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரு தனி கூட்டணிக்காக இந்த கூட்டணி கணக்குல எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கிறார்களோ? ஒண்ணு, நீங்க திமுகவில் 10.6% எடுத்த காங்கிரஸ் நிலைப்பாட்டை மாத்தினால் தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம் தட்பவெப்பம் மாறும். தமிழ்நாட்டில் பாஜக 11.6%, ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் 10.4% எடுத்த 6% எடுத்த காங்கிரஸ் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார், 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் அவங்களும் லைட்டா ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. அண்ணன் செல்வ பெருந்தகை கேட்கிறாரு. ஆனால் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல அது அப்படியே வேண்டான்னு விட்டுறாரு. இல்ல, உங்க தகவலுக்காக சொல்றேன், திரு கிருஷ்ணசாமியும் சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி என்பதுதான் 2026 இனிமே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற கருத்தை திரு கிருஷ்ணசாமியே சொல்லியிருக்கார். சொல்லலாம், எல்லோரும் சொல்லலாம். அதற்காக திமுக 2021 வாங்கிய 37% குறைய போதா அல்லது அதிமுக வாங்கின 33.4% குறைய போதா? சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது இங்கு இருதுருவ அரசியல் தான். இந்த இருதுருவ அரசியல் என்பது நான் பாட்டுக்கு ஆரிடம் சொல்லல, தேர்தலில் வாக்கு சதவீதத்தை பொறுத்து சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக தான். பேராசிரியர் ராமசீனிவாசன் சார் அழகா சொன்னாரு. ராமசுப்ரமணியன் சார், ஆமா சார், மன்னிக்கவும் சார், ராமசுப்ரமணியன் சார். ஆகையினால இங்கு திமுக அதிமுக தான் வாக்கு சதவீதம். நாளைக்கு மாறுமா? மக்கள் மனநிலை மாற்றம் வந்தால் எல்லா கட்சிகளும் மாற்றம் வரலாம். சரி, ஆனால் நீங்க கேட்பது மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரிடம் கேட்கின்றீர்கள்? ஆமா, ஒருவேளை நீங்கள் இவர் விஜய் கட்சிக்காக நீங்கள் போடுறீங்களா? ஒத்த கருத்து உடைய கட்சி விசிக, பாமக, இந்த கருத்துல அது கூட்டணி அமைப்போம், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதுல தாவேகா, இது 3 தான் இன்றைக்கு இருக்குது. இதை அதிமுகவும் திமுகவும் இப்படி பார்க்கிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க முடியும்.